அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 85 89 வரை மொத்தம் 5 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சாற்று பேர் அண்டப்பகுதிகள் அனைத்தும் தனித்தனி அவற்றுள்ளே நிரம்பி தோற்றுமா பிண்டப்பகுதிகள் அனைத்தும் ஜோதியாய் விளக்கி ஆனந்த ஆற்றிலே நனைந்து வளர்த்திடும் பொதுவில் அருட்பெரும் தந்தையே இன்பப் பேற்றிலே விளைந்தேன் தலைவ நின்றனக்கே பிள்ளை நான் பேதுரல் அழகோ. இதுக்கு விளக்கம், சிவ ஆகமங்களும் புராணங்களும் உரைக்கின்ற அண்ட பிண்ட பகுதிகள் எல்லாவற்றையும் தனது அருட்ஜோதியால் விளக்கி பேரானந்தமாகிய ஆற்றிலே தோய்த்து வளர்த்தருளும் சிற்சபையில் எழுந்தருளும் பிறர்க்கரிய தந்தையே, நினது திருவருள் இன்பத்தை பெறுவதற்கு விளைந்த நான் தலைவனாகிய நினக்கு பிள்ளையாம் முறையை உடையேன் ஆனதால் நான் துன்பத்தில் வருந்துவது அழகாகாது அப்படின்னு சொல்லி அண்டப்பிண்ட பகுதிகள் அனைத்தும் அருட்ஜோதியால் விளக்கமுற்று இன்புறும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலையை இங்கே சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல். சிறந்த தத்துவங்கள் அனைத்துமாய் அளவாய் திகழ் ஒளியாய் ஒளியெல்லாம் பிறங்கிய வெளியாய் வெளியெல்லாம் விளங்கும் பெருவெளியாய் அதற்கு அப்பால் நிறைந்த சிற்சபையில் அருள் அரசு இயற்றும் நீதிநல் தந்தையே, இனிமேல் பிறந்திடேன் இரவேன் நின்னை விட்டு அகலேன் பிள்ளை நான் வாடுதல் அழகோ அப்படின்னு இதை அற்புதமாக பாடியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம், படிப்படியாய் நிறைந்த தத்துவங்கள் எல்லாமாய் அவை அல்லவாய் விளங்குகின்ற ஒளியாய் ஒளி சென்று பரவியூறும் வெளியிடமாய் இடமெல்லாம் இருந்து விளங்கும் பெருவெளியாய் அதற்கு அப்பாலாய் எங்கும் நிறைந்த சிற்சபையில் எழுந்தருளி அருள் அரசு இயற்றும் நீதி உருவாகிய நல்ல தந்தையே, இனி நான் பிறப்பு இறப்புகள் இன்றி நின்னை விட்டு பிரியேன் ஆயினும் பிள்ளையாகிய நான் துன்பத்தில் வருந்துவது அழகாகாது அப்படின்னு சொல்லி இங்கே சிவ தொடர்புனால இரவா மற்றும் பிறவா நிலையை பெற்றதை பற்றி இங்கே விளக்கி சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல். எண்ணிய எல்லாம் வல்ல பேர் அருளாம் இணையிலா தனி ஒரு செங்கோல் நன்னிய திருச்சிற்றம்பலத்து அமர்ந்தே நடத்தும் ஓர் ஞான நாயகனே, தன்னருள் அளிக்கும் தந்தையே, உலகில் தனையன் நான் பயத்தினால் துயரால் அந்நிய மலங்கள் ஐந்தினால் இன்னும் ஐயகோ வாடுதல் அழகோ அப்படின்னு இதுவும் சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு விளக்கம், எண்ணிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற திருச்சிற்றம்பலத்திலே அமர்ந்து அருள்கின்ற ஒப்பற்ற சிவஞான தலைவனே, தன்னிய திரு அருளை நல்கி அருளும் தந்தையே, மகனாகிய நான் இவ்வுலகில் அச்சவகைகளாலும் துயர்களினாலும் பற்றியுள்ள 5 வகை மலங்களான ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாயி ஆகியவற்றால் துன்புற்று வருந்துவதும் அழகாகுமோ. இதன் மூலமாக அச்சம் துன்பம் மற்றும் 5 வகை மலங்களினால் உண்டாகிய துன்பங்களை பற்றி அந்த நிலையை பற்றி அவர் அடைந்த அந்த நிலையை பற்றி இந்த பாடல் மூலமாக விளக்குறாங்க. சரி, அடுத்த பாடல். கலையெல்லாம் புகழும் கதியெல்லாம் கதியில் காண்கின்ற காட்சிகள் எல்லாம் நிலையெல்லாம் நிலையில் சேர்ந்து அனுபவம் செய் நிறைவெல்லாம் விளங்கிட பொதுவில் மலைவிலா சோதி அருட்பெரும் செங்கோல் வாய்மையான் நடத்தும் ஓர் தனித்தலைமை தலைவனே, எனது தந்தையே, நினது தனையன் நான் தளருதல் அழகோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் அற்புதமாக பாடியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம்,
சாத்திர வகைகள் யாவும் உரைக்கின்ற பிறப்புகளிலும் எப்பிறப்புதோறும் காண்கின்ற காட்சிகள் மற்றும் அவை காட்டும் நிலைகளிலும் அந்நிலை அனுபவங்களிலும் இனிது விளங்க ஞான சபையின் கண் எழுந்தருளி மயங்குதல் இல்லாத ஒளியுடைய அருட்பெரும் செங்கோலை மேன்மையாக நடத்துகின்ற ஒப்பற்ற தலைவனே, எனக்கு தந்தையே, நின்னுடைய மகனாகிய நான் துன்பத்தில் வருந்துதல் முறையாகுமோ அப்படின்னு, மகனாகிய நான் தளர்ச்சி அடைதல் உனக்கு அழகா அப்படின்னு சொல்லி இந்த வருந்தி இந்த பாடல் வந்து ஏற்றிருக்காங்க. அடுத்த பாடல், ஆதியே நடுவே அந்தமே எனும் இவ் அடைவெல்லாம் இன்றி ஒன்றான சோதியே வடிவாய் திருச்சிற்றம்பலத்தே தூயவேர் அருள் தனி செங்கோல் நீதியே நடத்தும் தனிப்பெரும் தலைமை நிறுத்தனே ஒருத்தனே நின்னை ஓதியே வலுத்தும் தனையன்னான் இங்கே உருகனால் தளருதல் அழகோ அப்படின்னு இதையும் சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு விளக்கம், தோற்றம் நடு முடிவு எனப்படும் இக்கூறுபாட்டு வகை யாதும் இல்லாமல் ஒன்றாய் விளங்குகின்ற ஜோதி வடிவாய் திருச்சிற்றம்பலத்தின் கண் விளங்குகின்ற ஒப்பற்ற தனிப்பெரும் தலைமை பண்புடையவனே, ஒருத்தனே, உன்னையே புகழ்ந்து ஓதி துதிக்கும் மகனாகிய நான் இவ்வுலகத் துன்பத்தினால் மெலிதல் அழகாகுமோ அப்படின்னு சொல்லி, நாளும் சிவத்தையே ஓதி வலுத்தும் தனக்கு துன்பம் தோன்றி வருந்துதல் என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அந்த விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. உன்னையத்தான் நான் அனுதினமும் இடைவிடாமல் சன நேரம் கூட இல்லாமல் உன்னையத்தான் நான் ஓதி வலுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு துன்பத்தை கொடுக்கலாமா, உனது மகனாகி எனக்கு துன்பத்தை கொடுக்கலாமா அப்படின்னு தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. முதல் பாடலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்டப்பிண்ட பகுதிகள் அனைத்தும் அருட்பெரும் ஜோதியால் விளக்கமுற்று இன்புறும் அந்த நிலை. அப்போ இந்த அருட்பெரும் ஜோதி தான் அண்டப்பிண்டங்கள் எல்லாவற்றையும் இயக்குகின்றது அப்படின்றத வந்து முதல் பாடலில் சொன்னவங்க. அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, சிவத்தொடர்பினால் இரவா மற்றும் பிறவா நிலையை பெற்ற அந்த அனுபவத்தை சொல்கிறாங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, பிறந்திடேன் இரவேன் நின்னை விட்டு அகலேன் பிள்ளை நான் வாடுதல் அழகோ அப்படின்றாங்க. இப்போ இங்கேயே வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க, இனிமேல் எனக்கு இறப்பும் கிடையாது, அந்த இறப்பு இல்லாதனால பிறப்பும் கிடையாதுன்றதை தெளிவாக இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அந்த கடவுளுடன் அப்பயே வந்து அந்த பிள்ளை பருவத்திலேயே வந்து அவர் வந்து எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், பிறந்திடேன் இரவேன் நின்னை விட்டு அகலேன். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது எனக்கு நீ வந்து இந்த வாட்டத்தை கொடுக்கலாமா, மன வாட்டத்தை வந்து கொடுத்து செய்யலாமான்னு சொல்லிட்டு கடவுளோட வந்து எங்கே இருக்கான்றதே சொல்கிறாங்க பாருங்கள். சிறந்த தத்துவங்கள் அனைத்துமாய் அளவாய் திகழ் ஒளியாய் ஒளியெல்லாம் பிறங்கிய வெளியாய் வெளியெல்லாம் விளங்கும் பெருவெளியாய் அதற்கு அப்பால் நிறைந்த சிற்சபையில் அருள் அரசு இயற்றும் நீதி நல் தந்தையே அப்படின்றாங்க. அப்போ எங்கே அருட்பெரும் ஜோதி விளங்குது அப்படின்னு சொல்லி அண்டத்துலேயும் சொல்கிறாங்க. இதே இது நம்ம பிண்டத்துலேயும் எடுத்துக்கணும். அண்டத்தில் உள்ளதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதான் அண்டம். அந்த அந்த அருட்பெரும் ஜோதி இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த அண்டத்தில் இருக்க மாதிரியே நம்ம உள்ளேயும் அந்த வெளிகள்லாம் இருக்குது. அதாவது வெளியாய் வெளியெல்லாம் விளங்கும் பெருவெளியாய் அதற்கு அப்பால் நிறைந்த சிற்சபையில் அருள் அரசு இயற்றும் நீதிநல் தந்தையே அப்படின்றாங்க. அடுத்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது நான் இந்த உலகில் வந்து அச்சத்தினாலும் துயர்களினாலும் பற்றியுள்ள 5 வகை மலங்களான ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயி இவற்றினால் துன்புற்று நலிவது, அதாவது துன்புற்று நான் வந்து வருந்துவது உனக்கு அழகாகுமா அப்படின்றாங்க. அப்போ இதிலிருந்து அந்த துன்பங்கள் எல்லாம் நீக்கி எனக்கு வந்து நீ தான் என்னை மேலேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பருவத்திலேயே விண்ணப்பம் வச்சுருக்கிறாங்க. சரி, அடுத்த பாடலில் மகனாகிய நான் தளர்ச்சி அடைதல் உனக்கு முறையாம், உன்னுடைய கருணையே வடிவான நான், அதுவும் உனது மகனாகிய நான் தளர்ச்சி அடைந்து வருந்துக்கிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த பாடல்லையும் சிறப்பாக பாடியிருந்தாங்க. கடைசியாக உள்ள பாடலில் நாளும் சிவத்தையே ஓதி வலுத்தும் தனக்கு துன்பம் தோன்றி வருந்துதல், அதாவது உன்னையத்தான் இடைவிடாமல் நான் வந்து பக்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உனது மகனாகிய நான்
துன்பப்படுவதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கலாமா அப்படின்னு தான் இந்த பாடலையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல்கள் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, இதுக்கு முந்தைய பதிவிலையும் இதே மாதிரி தான் இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்கள்லேயும் உனது மகனாகிய நான் இந்த மாதிரி துன்பத்தைப்படுறது பார்த்து நீ சும்மா இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன வள்ளல் பெருமான் சொல்ல வர்றாங்கன்னா, அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் ஒருத்தர் தான் அவர் வந்து அப்பா தந்தை அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அவருடைய மகன் அப்படின்னு சொல்லி ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அவர் தெளிவாக சொல்கிறாங்க உரைநடையில், அந்த நம்மளுக்கு இப்போ இந்த உலகில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் வந்து கடவுள் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் உபசாரத்தால் கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. அதாவது நமக்கு பிறவி எடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் தேவை. அதுக்காக கொடுக்கப்பட்டவங்க தான் நம்மளுக்கு இப்போ இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அப்பா அப்படின்னா அந்த அருட்பெரும் ஜோதி தான். வள்ளல் பெருமானும் இந்த அவர் கையொப்பம் இடும்போது கூட சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு தான் கையெழுத்து போடுறாங்க. அவங்க அப்பா பேரை போட்டு போடல, சிதம்பரம் ராமலிங்கம் போட்டு அந்த கடவுளைத்தான் வந்து அவர் வந்து எழுதுகிறாங்க. அதனால் தெளிவாக இருக்காங்க அவங்க வந்து. அப்பா அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே அப்பாவாக இருந்து நம்மளை வந்து காத்து கொண்டிருப்பவன் அந்த அருட்பெரும் ஜோதி தான். அதனால தான் நம்மளும் இவர் வச்ச மாதிரியே விண்ணப்பங்களை வச்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம என்ன செய்கிறாங்க. இன்றிலிருந்து நம்மளும் வைக்கணும். இப்போ வள்ளல் பெருமான் எப்படிலாம் சொல்கிறாங்க, நம்மளுடைய குறைகள், நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நம்ம எப்படிலாம் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது என்னை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வச்சுருக்கிறேன், அப்பா நான் உனது மகன் இல்லையா, என்னை நீ இப்படி கைவிடலாமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க மாதிரி என்னை செஞ்சுட்டியே. இப்போ நம்மளே வந்து ஒரு ஜீவகாரம் மற்ற செயலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. இல்லாட்டினா ஒரு கடும் சொற்களை யார் மேலேயோ பேசிடுறோம். இல்லைன்னா ஏதோ ஒன்று வந்து வள்ளல் பெருமான் சொன்ன இந்த நெறியிலேருந்து நம்ம தவறுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூழ்நிலையில் உடனே நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி அப்பா வள்ளல் பெருமான் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் நான் உனது மகனாகிய நான் நலிதல் அழகா, இந்த இடத்துல வாடுதல் அழகா, எனக்கு இந்த துன்பத்தை நீ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே தந்தையாக நினைத்து நாம் வந்து இந்த மாதிரி விண்ணப்பங்களை வைக்கணும் அப்படின்றது தான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உள்ளே வந்து அதுதான் இருக்குது. இந்த பாடல்கள் படிக்கிறது மூலமாக இனிமேல் வரக்கூடிய பாடல்களும் இப்படி தான் இருக்குது. எல்லாமே வந்து அப்பா நான் இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி ஆகிட்டேனே, என்னை நீ காப்பாற்றாமல் விடலாமா, இது உனது கருணைக்கு அழகா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாழ்வு குணம் வந்துடும், அந்த அகங்காரம் ஆணவம் இந்த கர்வம் இது எல்லாமே போயிடும், சரணாகதியும் இதுக்குள்ளே வந்துடும். அதைத்தான் வள்ளல் பெருமான் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த சாந்த குணம் சாத்வீக குணம் இதெல்லாமே வந்துடும். அதுவும் இல்லாமல் கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமாகணுன்னாலும் நம்ம இந்த மாதிரி விண்ணப்பங்கள் வச்சு தான் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை வந்து இனிமேலாவது வச்சுக்கிறணும். நானும் இந்த மாதிரி முறைகளில் தான் இப்போ வைக்கணும்னு இதை படிச்சுட்டு வர்றதுக்கப்புறமா இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒன்று நானும் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வர்றேன். உங்களையும் அது மாதிரி செஞ்சு அதோட அனுபவிங்க. அப்போ தான் வந்து என்ன மாதிரி நடக்குது, நம்ம இந்த மாதிரிலாம் விண்ணப்பம் வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உண்டாகுது அப்படின்றத பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பூரிப்பு உண்டாகும், இன்னும் கடவுள் மேலே அதிகமான நாட்டம் உண்டாகும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.